ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சிம்பிளாக ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயில் வந்து 3-4 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு பிரிஞ்சி இலை, 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பிறகு 2 தக்காளியை வந்து கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோங்க. அது நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், மூடி போட்டுருங்க. ஸோ கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே மசாலா ஆட் பண்ண போகிறோம். லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் காரத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் நல்லா வதக்கிடுங்க. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஷ்ரூம் வந்து ஆட் பண்ண போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருங்க. தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ண வேணாம். ஃப்ளேம் நல்லா ஃபுல்லாகவே வச்சுருங்க. ஓகேங்களா? ஏன்னா காளான்லேயே நமக்கு தண்ணி விடும். நல்லா வெந்து கொதிச்சு வந்தோடனே இந்தளவுக்கு தண்ணி விட்டுருச்சுங்க. ஸோ தண்ணி விட்டோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு ஒரு 1/4 டம்ளர் இல்லைனா 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், கிரேவி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இப்போ ஒரு கொத்தமல்லியை தூவி இறக்குனிங்கன்னா சுவையான டேஸ்ட்டான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டாடா பை பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.